பண்பும் பாசமும் மிக்க ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. செல்வ செழிப்பே இல்லைனா கூட அதை பெறக்கூடிய ஒரு ராசி, நெருப்பு ராசி. இந்த ராசிக்காரங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு அரசாங்க குடியிருப்பு இருக்கும். பெரும்பாலும் காவலர்கள் குடியிருப்பு இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் அமையும். இவங்களுடைய நிலைமை கூட கொஞ்சம் செம்மண் பூமியாக தான் இவங்களுடைய நிலம் பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேசத்தில் செவ்வாய் இருந்தால் யாருக்குமே வண்டி வாகனம் கொடுக்கக்கூடாது. வண்டி வாகனம் கொடுத்தீங்கன்னா அந்த வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன செலவுகள், ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும். அதே மாதிரி மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிலத்தவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நட்சத்திரம். வைராகியம் உள்ளவங்களாக இருப்பாங்க, தேசப்பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க. எதையுமே நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாகவும் ஒரு துணிச்சல் உள்ளவங்களாகவும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கீழ்ப்படைந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லக்கூடியவங்களாக அந்த பரணி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நேர்மையாக இருந்தால் ஏற்றுக்குவாங்க, அதே ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா ஏற்றுக்க மறுத்துக்குவாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. ஜீரண மண்டலத்தில் தான் இவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு சர ராசி என்பதனால எந்த விஷயத்தில் இறங்கினாலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேசராசி என்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் செவ்வாயோட அதிகத்தில் பிறந்தவங்க, அதில் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை ஈசன், சந்திரன் அப்படின்னா பார்வதி தேவி, அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க, எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி என்பவர்கள் எதையுமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி வேகம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். எந்த ஒரு விஷயத்துலையுமே டக்குன்னு இறங்கி அதில் லாபத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போர்க்குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவங்க, ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப தைரியமானவங்க அப்படின்லாம் உங்களை சொல்லலாம். ஒரு துணிவோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க, அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பார்ப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே ஒரு நம்பிக்கையோடு இறங்குவாங்க, நிறைய பேர்த்த நம்புவாங்க. நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால தான் நிறைய பிரச்சனைகளை இவங்க கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். நிர்வாகத்திறன் இவங்களுக்கு அருமையாக வரும், கற்பனை திறனும் இவங்களுக்கு அதிகம். அதே மாதிரி மற்றவங்க கிட்ட எதுவுமே ஆலோசிக்கிறதுக்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. நான் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயந்து ஒதுங்க மாட்டாங்க. ஒரு பெரிய நபர்களோ ஒரு பெரிய விஐபியோ கூட இவங்க முன்னாடி வந்து நின்னாங்கன்னா சரி நீயும் மனுஷன் தானே அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த முரட்டு துணிவு உங்களுக்கு அதிகம், கர்வம் அதிகம், வைராகியமும் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ராகு ஸ்தானம் அற்புதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி காலம் ஒரு பக்கம் போனாலும் கூட ராகு அற்புதமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க, அது ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவரோட கூட சுக்கிரனும் இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொன் பொருளாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு செய்யும்போது இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தேவையற்ற வெளியில் எங்கேயாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா தேவையில்லாத பயணத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுடைய விஷயத்தில் நான் பொறுப்பு, நான் வந்து அதை சரி பண்ணுறேன், நான் வந்து அதுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நானாச்சு நான் பொறுப்பு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இறங்க வேண்டாம். அது உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3ல் குரு அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாத காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். தேவையில்லாத விஷயத்திலலாம் அதிகமாக ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வந்து ஜாமீன் போட வேண்டாம். முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சகோதரரால் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும். இல்லை கொஞ்சம் ஒற்றுமை குறையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அம்மன் வழிபாடை செய்யுங்க. அபிராமி அந்தாதியை படிச்சுக்கிட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். முடிந்தால் இதை அபிராமி அந்தாதி புக்கை வாங்கி வீட்டிலே கூட பூஜை அறையில் வச்சு தினமுமே பூஜை அறையில் விளக்கு போட்டு இந்த பாடலை பாடிட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்களாக ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். எடுத்த வேலையை கரெக்டாக முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக உழைப்பீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞானமோட்சக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயுடன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது விஐபிகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். எடுத்த வேலையை கரெக்டாக முடிப்பீங்க. உங்களுடைய தந்தையோட அன்பு ஆதரவெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்ப உறவுகள் ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்கள்லாம் உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நல்ல நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு யோகமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கையிருப்பு ஒரு படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது. முகப்பொலிவோடு ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே கொஞ்சம் போராட்ட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதற்கான யோகம்லாம் இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் கோவிலுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய யோகம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருக்கிற வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு இறங்குவீங்க. ஓரளவுக்கு வெற்றியும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சனி வந்து லாப சனியாக இருக்கிறதுனால அவரோட ராகுவும் இணைந்திருக்கிறதுனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இல்லை, வருகின்ற வாரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் வந்து நட்பாக அமர்ந்திருக்கிறதுனால அரசு வழியில் நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் போகிறீங்களோ அதெல்லாம் வெற்றியாகும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேலையில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன நெருக்கடிகள் கடந்த சில நாட்களாக கடந்த சில மாதங்களாக இருந்திருக்கும். இந்த நெருக்கடிகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். இந்த வாரம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான நிலை இந்த
கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தின் மீது அன்பு அக்கறையோடு இருப்பீங்க. உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவுற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்ககிட்ட பண உதவியும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.